தாளமுத்து ஜாதி வரிய விஷவுசு மாதிரி போட்டு இந்த சமுதாயத்தை கெடுத்து வச்சிருக்கிறது சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் தான். அதைத்தான் முதல்ல சுக்குனராக்கு. பாத்தியா மாதிரி இவனை படிக்க வச்சது வீண் போகல. ஆனா ஒண்ணு, சமுதாயத்துல இருக்கிற இருட்ட போக்க இந்த ஒரு விளக்கு மட்டும் போதாது. இவனை மாதிரி இன்னும் பல விளக்குகளை தாழ்த்தப்பட்டவங்க, பிற்படுத்தப்பட்டவங்க 4 பேர் படிக்கிறது, 2 பேர் உத்தியோகத்துக்கு போறது, அதோட எங்க சமுதாய முன்னேற்றம் முடிஞ்சு போகுது. அப்படி படிச்சவன் பட்டணத்துல போய் உட்கார்ந்துகிட்டு ஏதாச்சும் பதவி போஸ்டுகளை தேடிக்கிட்டு தன்னையும் ஒரு உயர்ந்த ஜாதிக்கார மாதிரி பாவலா பண்ணிக்கான தவிர அவனால இந்த சமுதாயத்துக்கு ஒரு செல்லா காசு பயன் கூட கிடையாது. அதனாலதான் சொல்றேன், நம்ம சமூகத்துல சில பேரு பல பேர்னு இல்லாம எல்லாருமே படிக்கணும். போய் தம்பி என்ன போடு போறான் பாரு. தம்பி, எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சுட்டா நிலத்தை ஊறுறது யாரு, பயிர் பண்றது யாரு? நாம சேத்துல கை வச்சாதான் மத்தவங்கள சோத்துல கை வைக்க முடியும். அண்ணே, உயிர் உள்ளவங்க, உடம்புல வலு உள்ளவங்க எல்லாருமே உழைக்கணும். உழைக்க ஒரு வர்க்கம், உண்டு கழிக்க ஒரு வர்க்கம். இந்த சமூகம் இப்ப மாத்த ஒரு பெரிய புரட்சியை பண்ணணும். சுக்குனராக்க வேண்டியது ஆலையில தாளமுத்து ஜாதி வரிய விஷவுசு